விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் காமராஜர் நகரில் உள்ள வீட்டில் அதிகாலை திடீரென தீ விபத்தில் மூச்சு திணறி முதியவர் பலியாகியிருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். தீ விபத்திற்கான காரணம் என்ன? இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். அதாவது ராஜபாளையம் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள காமராஜர் நகர்ல வசித்தவர் வேதகிரி. இவர் வயது 65 வயது. கடந்த சில வருடங்களுக்கு முன்பு இவர் மனைவி விவாகரத்து வாங்கி சென்ற நிலையில காமராஜர் மன அழுத்தத்துடன் காமராஜர் நகர்ல வசித்து வராரு. இந்த நிலையில திடீரென இன்று அதிகாலையில 4 மணி நேரத்தில் வேதகிரி வீட்டுல மழை தீ எரிந்ததை கண்ட அக்கம் பக்கத்தில் உடனடியாக ராஜபாளையம் தீயணைப்பு துறைக்கு தகவல் கொடுத்தனர். தகவலின் பேர்ல சம்பவத்துக்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்துக் கொண்டிருக்கும் போது வீட்டில் இருந்த காப்பாற்றுங்கள் என ஒரு முதியவர் வேதகிரியின் குரல் கேட்ட நிலையில தீயணைப்பு துறையினர் அதிவேகமாக தீயை அணைத்து உள்ளே சென்ற அவரை மீட்க முயற்சி செய்த போது உடலில் 50% தீ காயத்திலிருந்து தீ எரிந்த நிலையில அவர் உயிரிழந்து இருந்திருக்காரு. இந்த உயிரிழந்தது வேதகிரி புகை மண்டலம் காரணமாகவா இல்ல வேற எதுவும் காரணமா உயிரிழந்தாரா போலீசார் விசாரணை நடத்தி வராங்க. உடலை மீட்டு தீயணைப்பு துறையினர் ராஜபாளையம் போலீசாரிடம் ஒப்படைத்து பிரேத பரிசோதனைக்காக ராஜபாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. முதல்கட்ட விசாரணையில இவர் ஒரு மனநல பாதிக்கப்பட்டவர் என முதல்கட்ட விசாரணை தெரிய வருது. அதிகாலையில தீ விபத்து ஏற்பட்டது ராஜபாளையம் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருது. தகவல்களுக்கு நன்றி கார்த்திக்.